Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு healthy drink iced hibiscus tea. இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ ஒரு 10 எடுத்து வச்சிருக்கேன். நீங்க இந்த ரெசிபிக்கு dried hibiscus flowers வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளவர்ஸ்ல இருந்து பெட்டல்ஸை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம சென்டர்ல இருக்கிற அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கும், பிஸ்டல்னு சொல்லுவாங்க, அதை நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லா ஃப்ளாஸ்க்கும் நீங்கள் பெட்டல்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பெட்டல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம டீ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் 2 கப் ஹைபிஸ்கஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 10 பூக்கு எனக்கு கரெக்டாக 2 கப் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ பெட்டல்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இது பாயில் பண்ணுறதுக்கு வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 கப்ஸ் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ட்ரைட் ஹைபிஸ்கஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 20 to 25 ஹைபிஸ்கஸ் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. அடுத்த ஒரு ஸ்பூன் வச்சு இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டே பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது கம்ப்ளீட்டாக ஒயிட் கலராக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நீங்கள் இது ரொம்ப நேரம் பாயில் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் ரெட் கலரில் இருக்கும், போக போக பர்பிள் கலரில் மாறிடும். ஸோ இது ரொம்ப நேரம் பாயில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 1 minute மட்டும் மூடி வைங்க. 1 minute ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். கலர் கம்ப்ளீட்டாக வாட்டரில் ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்போ ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வடிகட்டிட்டு கூல் டவுன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் டீயை வந்து சுகர் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடிகட்டிட்டு சூடு ஆறினதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க் வந்து லைட் பர்பிள் கலரில் தான் இருக்கும். பட் இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா பியோர் ரெட் கலரில் மாறிடும். ஒரு கிளாஸில் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 5 to 6 ஐஸ் கியூப்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நம்ம டீ ஆட் பண்ணிடலாம். டீ வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க, சூடு ஆட் பண்ண வேண்டாம். இப்போ டீயை கம்ப்ளீட்டாக ஊற்றிட்டோம். அடுத்து இதில் ஒரு ½ லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. லெமன் ட்ராப்லெட்ஸ் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். கலர் இப்போ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் இன்னைக்கு ½ லெமன் பிழிஞ்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து இதில் நம்ம ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனி வந்து பார்த்தீங்கன்னா 1 tablespoonலேருந்து 2 tablespoon வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் சுகர், பனங்கல்கண்டு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஹனி வந்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஹைபிஸ்கஸ்லேயே மைல்டான ஸ்வீட்னஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்வீட் வந்து கம்மியாக ஆட் பண்ணாலே போதும். இந்த ட்ரிங்க்கை நீங்கள் ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஹைபிஸ்கஸ் டீ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரிங்க்கை நீங்கள் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு ஈஸியான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.